पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ பகவான் கிருஷ்ணனுடைய உதவியினால் என்று சொல்லலாம், கருணையினால் என்று சொல்லலாம், பாண்டவர்கள் யுத்தத்தில் ஜெயித்து திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் சமாதானப்படுத்தி அந்த ராஜ்யத்தை ஏற்கும் நிலையில் தர்மராஜனுக்கு மனதில் மிகப்பெரிய ஒரு குழப்பம். இத்தனை பேர் இறந்து நாம் இந்த ராஜ்யத்தை ஏற்பதா? இது மிக மிக தவறு, இதுவே அதர்மம், நான் காட்டிற்கு சென்று தபம் மேற்கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு தர்மராஜன். அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பீமன், திரௌபதி, தேவஸ்தான ரிஷிகள் மற்றும் வேதவியாசர் அத்தனை பேரும் சேர்ந்து தர்மராஜனுக்கு பல உபதேசத்தை எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றனர். அப்பா, காட்டிற்கு சென்று தபம் செய்வது சிறப்பானதுதான், ஆனால் அது உனக்கு உரித்தானது அல்ல. இறைவன் நமக்கு எந்த குலத்தை அருளி இருக்கிறானோ அந்த குல தர்மத்தை நாம் நிச்சயமாக அனுஷ்டிக்க வேண்டும். அதைத்தான் ஸ்வதர்மம் என்கிறோம். நீ ராஜனாக இருந்து கொண்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை உன்னிடம் இருக்கிறது. நீ இதையெல்லாம் துறந்து காட்டிற்கு சென்றால் உன்னுடைய கடமையை செய்ய தவறியவன் ஆவாய். அது நிச்சயமாக அதர்மம். இது பகவான் நிச்சயமாக விருப்பப்பட மாட்டான் என்று பல விஷயங்களை சொல்கிறார். அது மட்டுமா அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் பிறந்துட்டா நாம் எப்படியெல்லாம் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதனை பட்டியல் படுத்துகிறார். காலம் காலமாக நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய குடும்பத்தில் என்ன விஷயங்களை பரிபாலித்து வந்தனரோ அதனை எந்த காரணத்தை கொண்டிட்டும் தயவு செய்து தவிர்த்து விடாதீர்கள். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த காரியத்தை என்னுடைய தந்தையானவர் செய்வார். நிச்சயமாக அந்த காரியத்தை மகனானவன் செய்தே ஆக வேண்டும். ஏன்னா பெரியவர்கள் முட்டாள்கள் அல்ல. எத்தனையோ விஷயத்தை எத்தனையோ குருகளிடமிருந்து விஷயத்தை தெரிந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த காரியத்தை வழியாக செய்து வந்துள்ள ஒரு விஷயம் இது. அதை எந்த காரணத்தை கொண்டும் தவிர்ப்பது நம் குடும்பத்திற்கு நல்லதல்ல. இதுதான் மகாபாரதம் முதலில் எச்சரிக்கிறது. அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, ஏன்னா இந்த தர்மங்கள்லாம் எதற்காக வந்ததுன்னா நம்மளுடைய சுகத்திற்காக வந்தது. நம்மளை என்னவோ கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி திணிப்பது அல்ல. அது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல காரணத்தினால் வந்தது. காலையில் இருந்து ஜபம் செய் அப்படின்னா கண்ணை மூடிக்கொண்டு பகவானை நினைக்கும் பொழுது உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் நிச்சயமாக இது உன்னுடைய வேலை சமயத்திலும் பலவிதமான உபயோகம் உனக்கு கொடுக்கும். அது மட்டுமா, உபவாசம் 11 நாள் சாப்பிடுகிறாய், ஒரு நாளை ஏகாதசி என்று நம்மை அறியாமல் நாம் உண்பதில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் இந்த ஒரு விஷயத்தை அந்த தினமானது அத்தனையையும் அழித்துவிடும் என்பதே அறிவியல் பூர்வமான உண்மை. அது மட்டுமா அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்கள் எங்கெங்க பகவானுடைய மகிமைகளை சொல்கிறார்களோ கேள். தீர்த்த விதிகள் என்று சொல்கிறார்கள். எல்லாருக்கும் செல்ல முடிகிறதா சொல்லுங்க பார்க்க. எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும்போ அங்கெல்லாம் அந்த தீர்த்தம் செல்லும் பொழுது அந்த ஸ்நானத்தை மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் மற்றவா சொல்லி செய்வது அல்ல. நாம இஷ்டப்பட்டு செய்யும் பொழுது அதனுடைய பலன் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, எந்த காரணத்தை முன்னிட்டும் கோபப்படாதே. கோபப்படுவதனால் ஆவது எதுவுமே இல்லை. கோபத்தினால் வார்த்தை தடிக்கும் மட்டுமின்றி உன்னுடைய ஆரோக்கியம் கெடும். ஆரோக்கியம் கெடுவதனால் நிச்சயமாக உன்னுடைய ஆயுள் குறையும். உனக்கு தீர்காயுள் வேண்டுமென்றால் முதலில் நீ தவிர்க்க வேண்டியது கோபம். முதலில் இந்த உலகத்தில் எதையுமே சாந்தமாக உற்று நோக்கும்.
கோபத்தோடு பார்க்காது. எல்லாரும் சில நாட்கள் வந்து உடனே கிளம்ப போகிறவர்கள். இந்த நிரந்தரமான கோபம், சண்டை, சச்சரவு இது என்ன ஆகும்னா அந்த மனதிற்குள் புகுந்து உன்னுடைய நிம்மதியை கெடுத்துவிடும், தூக்கமின்மையை வரவழைத்துவிடும். நிச்சயமாக இந்த யோசனையிலே இருந்தால் உன்னை செயல்பட விடாது. கோபம் மிகப்பெரிய ஒரு சத்துரு, உன்னுடைய வாழ்க்கை பாதையையே சீரழித்து விடும், ஜாக்கிரதை என்று எச்சரிக்கிறது மகாபாரதம். இன்னும் சொல்ல போன, ஆண்டவன் உனக்கு என்ன கொடுத்தானோ அதை வைத்து திருப்திப்படுவதற்கு உண்டான மனோ நிலையை உருவாக்கிக்கொள். அவரவர் யோக்கியதைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அவங்கிட்ட அது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல வேணுமென்றே பொறாமைப்படுவது. அவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், என்கிட்ட ஆண்டவன் என்னென்ன கொடுத்திருக்கான் என்று என்னைக்காச்சும் ஒரு நாள் சிந்தனை செய்தாய்? இன்னும் சொல்லப்போனா, எதுவும் கொடுக்கவில்லை என்றால் இந்த தேகத்தையாவது கொடுத்தானே, அந்த தேகத்தில் எத்தனை அங்கஹீனங்களோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களை பார்க்கிறோம். எப்போவுமே இருப்பதில் திருப்தி என்கின்ற ஒரு நிலை அவ்வளவு எளிதில் வருவதில்லை. எது ஒன்று இல்லையோ அதன் மேலேயே இந்த மனம் செல்கிறது. இந்த விஷயத்தை நீ கட்டுப்படுத்தாவிட்டால், ஏன்னா உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு தீர்க்கமாக உன்னால் சொல்ல முடியுமா என்றால் இல்லை. எவ்வளவு அன்று சொன்னா கூட அதற்கு மேல் என்ன என்று தான் யோசிக்க தோன்றும். இது மனிதனுடைய சுபாவம். அதே மாதிரி இறைவன் செல்வம் கொடுத்தால் தனக்கென்று வைத்துக்கொள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் தன்னை நம்பி வருபவர்களுக்கு தானம் செய். அதனால் அந்த ஜீவன் படுகின்ற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடான இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஒரு வார்த்தை சொல்வாங்க, we should make others happy. மற்றவா சந்தோஷத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை பார்த்தேன்னா அது விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் இந்த உலகத்தில் இருக்காது. இறைவனை நினைத்து எவ்வளவோ அறிஞர்கள், ரிஷிமுனிகள் கிரந்தங்களை ஏற்றி இருக்கிறார். ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் ஒரு அரை மணி நேரம் அதற்காக செலவு செய்து அதற்கு அத்தியனம் செய். இந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த அவர்கள் சொன்ன உபாயங்கள் என்ன என்பதனை அறிய முயற்சி செய். அதே மாதிரி தபம், ஜபம் இது எல்லாம் ஒரு நாளைக்கு குறைந்த அளவு நிமிடமாவது செய்ய பழகுவது அத்தியாய கடமை. ஏன்னா சதா சர்வகாலம் இந்த உலகத்தை படைத்தவன், நம்மளுடைய தாய் தந்தையானவன். உண்மையாலுமே எத்தனை ஜென்மங்கள் மாறினாலும் நமக்கு உண்மையான தாய் தந்தை யாருன்னா இறைவன். அவனுடைய 3 விஷயங்கள், அவனுடைய நாமம், அவனுடைய குணம், அவனுடைய ரூபம், அவனுடைய கிரியை. இந்த 4 நினைத்து நினைத்து மகாலட்சுமி நித்தியம் என்ன சொல்றது, அதை சிந்தித்து கொண்டே இருக்கிறாளாம். இன்னும் அவனுடைய உருவம் இதுதான், அவனுடைய மகிமை இதுதான் என்று ஒரு விஷயத்துக்குள் அடைத்து வைக்க முடியாதபடி மேலே மேலே யோசித்து கொண்டு ஸ்லாகித்து கொண்டு இருக்கிறாள் மகாலட்சுமி. என்றால் நம் நிலைமை என்ன? அவ்வளவு ஆனந்தத்தை தன்னுடைய அவதாரத்திற்குள் அடைத்து வைத்திருக்கிறான் ஆண்டவன். அதை நினைத்து பூரித்துக்கொள். அது மட்டுமல்ல, பாருங்க, இந்த தர்மம் அப்படின்னு சொல்றது எல்லா காலத்திலும் ஒரே விதமாக இருப்பதா அப்படின்னா இல்லை. தேச காலத்திற்கு சம்பந்தப்பட்டது. அதை நினைத்து மனதில் அந்த விசாரத்தை வரவழைத்து இன்றைய நாளை தயவு செய்து மறந்து விடாதே. இன்னும் சொல்ல போனா, இந்த தர்மங்களை எல்லாம் சொல்ல சொல்ல தர்மராஜனுக்கு மனதெல்லாம் மிக மிக சந்தோஷமானது. அப்போ வேதவியாசரிடம் தர்மராஜன் சொல்றான், நீங்க சொல்கின்ற தர்மங்கள் எல்லாம் கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கிறது. அந்த ராஜ தர்மம் என்றால் என்ன என்பதனை இன்னும் கொஞ்சம் விளக்க வேண்டும் என்று தர்மராஜன் கேட்க உடனே நாரதர் வந்தார். அப்பா, நீ காட்டுக்கு செல்கிறேன் என்று சொன்னாய். நீ ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேதவியாசர் உன்னை அறிவுறுத்த வந்தவர். உனக்கு ஒருவேளை அந்த ராஜ தர்மத்தை பற்றி தெரிய வேண்டும் என்றால் பீஷ்மாச்சாரியார் இருக்கிறார், நிறைய தர்மம் அறிந்தவர் அவர், அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேதவியாசர் இவ்வளவு நீண்ட நெடிய உபதேசம் செய்த பின் மனம் சற்று சாந்தப்படுத்தினார். முழுவதுமாகவா என்றால் இல்லை. அப்போ
ஹஸ்தினபுரம் நோக்கி புறப்பட்டு நின்றான் தர்மராஜன். பயங்கர சந்தோஷம். பகவான் கிருஷ்ணனும் அவனுடைய பங்கிற்கு பாருங்க, ஏன்னா உன்னை ஆசிரயித்து எத்தனையோ பேர் காத்திருக்கிறார்கள் தர்மா. அவர்கள் மனதிற்கு சாந்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நீ இருக்கிறாய். அது மட்டுமல்ல, பகவான் கிருஷ்ணனும் வேதவியாசரும் மாறி 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 சொன்னதில் ஒருவாறு தர்மராஜன் அந்த ராஜ்யத்தை ஏற்க துணிந்தார். அப்பொழுது முதலில் அவருடைய வார்த்தை திருதராஷ்டிரனை முன் செல்ல வைத்து, அதற்கு பின் ரதத்தில் ஏறினான் தர்மராஜன். எப்பொழுது தர்மராஜன் ரதத்தில் ஏறினானோ அவனுக்கு சாரதியானான் பீமசேனன். அர்ஜுனன் பாருங்க, சத்திரம்னா குடை பிடித்தான். நகுல சகாதேவர்கள் அவனுக்கு சாமரம் வீச, ஆஹா, அந்த காட்சியே அற்புதமான காட்சி. அது மட்டுமா அப்படின்னா, அதற்கடுத்து யுயுட்சு, அதாவது திருதராஷ்டிரனுடைய புதல்வன். அப்புறம் பகவான் கிருஷ்ணன் சாத்தகி சகிதமாக திருதராஷ்டிரனை முன்னிறுத்தி அஸ்தினபுரத்திற்கு வந்தார்கள். அந்த திருதராஷ்டிரனை அந்த பல்லக்கியில் அமர வைத்து அந்த ஊரே அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த அற்புதமான காட்சியை மகாபாரதம் ரொம்ப ரொம்ப வர்ணிக்கிறது. எங்க பார்த்தாலும் வெள்ளை நிற மாலைகள், துவஜங்கள், தோரணங்கள், தீபங்கள், சுகந்த நறுமணங்கள். அது மட்டுமா அப்படின்னா பன்னீர் கந்தம். ஒவ்வொரு வீட்டிற்கு மேல் புறத்திலும் நிறைய பெண்மணிகள் அமர்ந்து கொண்டு யார் இந்த பாண்டவர்கள் என்பதை பார்க்க மிக 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 ஆவலாக, அதைவிட மிக அதிகமாக உதோ அங்கு நிற்கிறாளே அவளே திரௌபதி. எப்பேற்பட்ட பாக்கியம் படைத்தவள். அந்த அவமானம் நடந்த பொழுதும் அந்த அவமானத்தை கூனி குறுகாது எதிர்த்து நின்று இன்று ஜெயத்தோடு இந்த நகரை வலம் வந்து கொண்டிருக்கிறாரே, ஒரு பெண்மணி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பூரித்து பாண்டவர்கள் இதுவரை நடந்த கதைகளை ஒருவருக்கு ஒருவர் பேசி மகிழ்ந்தனர். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, பிராமணர்களை எல்லாம் முன்னிறுத்தி அவர்களுக்கு முன் தௌமியாச்சார் இருந்து கொண்டு பட்டாபிஷேகம் செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்தார். கலச அபிஷேகத்தை பகவான் கிருஷ்ணன் தான் தன் கையினாலேயே தர்மராஜனுக்கு செய்தான். அந்த நேரத்தில் அனைவரும் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அத்தனை என்ன சொல்லுது, குருமார்களும் மந்திர உச்சாடனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஜெய துந்துபி முழங்கு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு காட்சி, ஒரு சந்நியாசி ஒருவன் அந்த இடத்தில் வந்தார். பார்த்தா பாருங்க, அவன் தர்மராஜனை வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பித்தான். இவ்வளவு பேர் சாவிற்கு தர்மராஜா நீயே காரணம். இத்தனை பேர் செத்து கிடக்கும் பொழுது உனக்கு இந்த ராஜ்ய பரிபாலனம் வேண்டுமா? இதே எண்ணம் தான் தர்மராஜனுடைய மனதில் இருந்தது. ஒருவர் இல்லை, இருவர் இல்லை, அத்தனை பேர் சேர்ந்து கொண்டு ஒரு மாதிரி தர்மராஜனை மனதை சாந்தப்படுத்தி இப்பொழுதுதான் ராஜ்யத்தில் அமர வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த சந்நியாசி வந்து இப்படி சொன்ன உடனே, அப்போ இதுதான் தர்மமா? இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பிராமணர்களுக்கும் நீ ராஜ்ய பரிபாலனம் செய்வதில் எந்த விதமான விருப்பமும் இல்லை என்று அவன் சொன்னான். ஆனால் அங்கு உள்ளவர்கள் அத்தனை பேரும் அவனை எதிர்த்தனர். தர்மராஜன் செய்வது தர்மமான விஷயம், இந்த நேரத்தில் நீ வந்து ஏன் குழப்புகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வார்த்தைகள் தடிமனாக வேறு ஒன்றும். அந்த பிராமணர்களே சாபம் விட்டவுடன் அதே இடத்தில் தீயில் கருகினான் அந்த சந்நியாசி. இந்த நேரத்தில் இவன் அரசவையில் வந்து இப்படி பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இவன் துரியோதனுடைய ஆத்ம நண்பன். இவன் பேர் என்னன்னா சார்வாகன் அப்படின்னு பேர். மிகப்பெரிய தபஸ்வியாக இருந்து நிறைய பகவானுடைய வரன் பெற்றவன். துரியோதனனை பார்த்து உனக்கு எந்த நிலையிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லியிருந்தான். ஆனால் யுத்த ரணாங்கத்தில் துரியோதனன் வீழ்ந்திருப்பதை கண்டு இப்பொழுதே அந்த ராஜ்ய சபையை கலைக்கிறேன் என்று ஓடி வந்தவன்.
துரியோதனுடைய விரும்பி, அதனால் அவனுடைய வார்த்தைகள் மாறாக இருந்தது. பிராமணர்கள் அவர்களுடைய சாபத்தினால் அந்த சபையிலேயே அவன் அழிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு யாராலும் அந்த சாவு வரக்கூடாது என்கின்ற வரத்தை வாங்கி வச்சிருந்தான். ஆனால் ஒருவேளை பிராமணர்களை நிந்தித்தால் அவர்களுடைய சாபம் மூலமாகத்தான் உன்னுடைய சாவு என்பது இறைவனால் அவனுக்கு இடப்பட்ட ஒரு கட்டளை. அப்போ பகவான் கிருஷ்ணன் கூறினான் தர்மராஜனிடம், நீ எதுவும் யோசனை செய்யாதே, இவன் வந்தவன் ஒரு ராட்சசன். அந்த சார்வாங்கன் தபம் செய்து பிராமண சாபத்தினால் சாக வேண்டும் என்பது அவனுடைய விதி. இதை கண்டு எந்த மனம் கலங்காதே என்று கிருஷ்ணன் கூறினான். பின்பு யாரார் எந்த பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் மிக 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 அற்புதமாக திட்டம் தீட்டினான் தர்மராஜன். என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.